Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 exponents and powers exercise 10.2 question number 4. Question pathina in a stack there are 5 books each of thickness 20 millimeter and 5 paper sheets each of thickness 0.016 millimeter. What is the total thickness of the stack? So stack அப்படினா நம்ம வந்து ஒரு just ஒரு book shelf மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுல 1 by 1 நம்ம books வச்சிட்டே வராங்க. Then கீழ வந்து பாத்தீங்கன்னா paper stack இருக்கு. So இந்த overall thickness என்னன்னு கேக்குறாங்க. So first ஒரு 5 books வைக்கிறாங்க 1 2 3 4 5 books வைக்கிறாங்க 5 books ஓட ஒவ்வொரு bookோட thickness பாத்தீங்கன்னா 5 bookஸ்ல 20 millimeter. Okay, so ஒரு bookோட thickness 20 millimeter. இந்த மாதிரி 5 books வைக்கிறாங்க. And then அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 தின்னான paper sheet வைக்கிறாங்க. Okay, so 5 paper sheets வைக்கிறாங்க. இதோட ஒவ்வொரு thickness பாத்தீங்கன்னா 0.016 millimeter. So இப்போ இந்த overall இங்கிருந்து இங்க வர thickness என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So அதுதான் thickness of the stack. So இப்போ one book ஓட thickness என்ன? Thickness of one book which is equal to 20 millimeter. Okay, so thickness of 5 books பாத்தீங்கன்னா thickness of 5 books. So ஒரு bookோட thickness கூட நம்ம வந்து 5 ஆல multiply பண்ணா நமக்கு வந்து 5 bookோட thickness வந்துரும். So 20 into 5 என்ன 100. So இப்போ 100 millimeter. So இதுதான் thickness of 5 books. So இப்போ இந்த ஏரியாவோட thickness கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 5 paper sheet ஓட thickness find out பண்ணனும். அதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து overall stack ஓட thickness கிடைச்சிரும். So thickness of one paper sheet என்னது 0.016 millimeter. So thickness of 5 paper sheets என்னது இந்த வேல்யூவை நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So அப்ப 0.016 into 5 6 5s are 30 balance ஒரு 3 5 1s are 5 5 plus 3 என்ன 8 5 into 0 0 5 into 0 0. So மூணு வேல்யூக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அப்போ 1 2 3 இதுக்கு முன்னாடி ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த மாதிரி ஒரு ஜீரோஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இட் இஸ் ஜஸ்ட் என்னது 0.08. ஸோ அப்போ திக்னஸ் ஆஃப் 5 பேப்பர் ஷீட் என்ன 0.08 millimeter. ஸோ அப்போ இதுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இதுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஓவரால் திக்னஸ் ஆஃப் த ஸ்டாக் கிடச்சிரும். ஸோ அப்போ thickness of stack என்னது thickness of 5 book plus thickness of 5 paper sheet. அப்போ 100 plus 0.08. ஸோ அப்போ 100 இங்க எதுவுமே டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா எண்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.08. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலாக எங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கோ அங்கே வச்சு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா, இங்கே 8 இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே 8 இங்கே 0 இங்கே பாயிண்ட் இங்கே 0 0 1. ஸோ அப்போ இந்த ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100.08 millimeter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கு அப்புறமா டெசிமல் பாயிண்ட் வரணும். அதாவது 1 பாயிண்ட் அப்படின்னு வரணும் இன்டூ 10 பவர் ஆஃப் சம்திங் இப்படி எழுதினா தான் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது பிகர் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து 0.000 அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்மாலர் நம்பர், அதில் டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல பவர் எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே பிகர் நம்பர் இப்போ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எழுதும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ல பவர் வரும். அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை இங்கே மூவ் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே எத்தனை தடவை மூவ் பண்ணுறோம் 1 2 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பிகர் நம்பரை இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் எழுதும் போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ல பவர் வரும். ஸோ இப்போ 2 டைம்ஸ் மூவ் பண்ணுறதுனால 10 power 2. ஸோ இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்காது, எங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு. ஸோ அப்போ 1 பாயிண்ட்னு எழுதியாச்சு. அப்போ மீதி இருக்க வேல்யூஸ்லாம் என்ன இருக்கு 0 0 அப்புறம் இங்கே தான் ரிமூவ் பண்ணியாச்சு, அடுத்து ஒரு 0 அடுத்து ஒரு 8. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம இப்படி எழுதலாமா 1.008 into 10 power 2 millimeter. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.